வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் கடலை புட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1 கப்பு, கேரட் துருவல் 1 கப், உடைச்ச கடலை ஒரு 3/4 கப், அப்புறம் பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகா 2. இது எல்லாமே பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் கருவேப்பிலை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா தான் காரத்துக்கு. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க இப்போ வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியாக இருக்கணும். அதே மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கேரட் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு கூட இந்த டிஷ் செய்யலாம். இப்போ கேரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம அந்த உடைச்ச கடலையை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுட்ரு ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை, கோர்ஸாக இருந்தால் போதும். மிக்சிலே நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் இப்போ மஞ்சத்தூளும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த உடைச்ச கடலை பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே அது அடுப்புலையே ஸ்லோவாக நல்லா உதிரியாக நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அது உதிரியாக ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த சைட் டிஷ் எல்லா விதமான குழம்புக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ்வலாக செய்கிற மாதிரி பொரியல் இல்லை கூட்டு அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது செய்யும்போது நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் உதிரியாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் எஸ்எம் தமிழ் கிச்சனில் புது வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.